வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோரி இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, மயில் வந்து என்ன பண்ணுறாங்க, பாண்டியன் கிட்ட இந்த மாதிரி பேசுகிறாங்க. மாமா, நான் செஞ்சதுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் எப்போ வேணாலும் உங்ககிட்ட உண்மையை சொல்லியிருந்துருக்கலாம், ஆனால் என் வாழ்க்கை போயிடுன்ற பயத்தில் தான் நான் இவ்வளோ போய் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் எவ்வளோ தான் உங்களுக்கு துரோகம் பண்ணாலும் இப்போ எனக்கு உடம்பு முடியலன்னு நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்கல்ல, ரொம்ப தேங்க்ஸ் மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமான்ற மன்னிப்புலாம் கேட்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் விடுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, கோமதியும் குழலிக்கிட்ட பேசிட்டு வந்துடுறாங்க. வந்து என்ன பண்ணுறாங்க, காசுலாம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வந்தால் இந்த சரவணன் பையனால் பாரு என்னென்னலாம் நடக்குதுன்னு கோமதி பேசிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, சரவணன் வராது. வந்ததுக்கப்புறம் சரவணன் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி போய் தங்கமயில பார்த்துட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, கதிர் கூட அனுப்பி வைக்கிறாங்க இவனை, சரவணனை. அப்போ போனால் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே பார்த்தீங்கன்னா பாக்கியம் ஒரு மாதிரி பேசுது. என்ன என் பொண்ணு செத்துட்டாலா உயிரோடு இருக்கிறாளா, பார்க்க வந்தீங்களா அப்படி இப்படின்ற மாதிரி கேட்க இவன் கோவப்படுறான். கதிர் தான் என்ன பண்ணுறான், கண்ட்ரோல் பண்ணி அண்ணா நீ வந்த வேலையை மட்டும் பாருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், உள்ளே தனியாக பேச விட்றான். அங்கே போயிட்டு இவர் வந்து அவர் மனசில் இருக்கிறதெல்லாம் பேசுகிறாரு. இந்த மாதிரி வந்து மன்னிப்புலாம் இவங்க கேட்குறாங்க. நீ மன்னிக்கிறதுக்காகலாம் நான் ஒன்றும் இல்லை, நீ வந்து எனக்கு இவ்வளோ துரோகம் பண்ணதுனால இதுலேருந்து என்னால் வெளியில் வர முடியல, நான் வேணால் குழந்தைய பார்த்துக்கிறேன், ஆனால் உங்க கூட என்னால் சேர்ந்து வாழ முடியாது, இதுதான் என்னோட வந்து பதிலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. இங்கே வந்தால் என்ன பண்ணுறாங்க, கோமதி சொல்கிறாங்க, அக்கம் பக்கம்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுடா தங்கமயில் முழுகாமல் இருக்கிறது, அதனால் எப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவீங்கன்ற மாதிரி கேட்குறாங்கன்றாங்க. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.